சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை 7வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் 38 புறப்பாடு, 33 வருகை என 71 சேவை ரத்தாகியுள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உள்நாட்டு விமான சேவையில் விமானிகள் மற்றும் பணியாளர்களுக்கான பணிநேர கட்டுப்பாடுகள் கடந்த 1ஆம் தேதி அமலுக்கு வந்தன. விமானிகளின் பணி நேரம் 18 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டதை அடுத்து அனைத்து விமான சேவை நிறுவனங்களும் விமானிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தன. ஆனால் விமானிகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் கடந்த வியாழக்கிழமை நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனத்தின் 550 விமானங்களும் வெள்ளிக்கிழமை 1000க்கும் மேற்பட்ட விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் புதிய விதிமுறைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததைத் தொடர்ந்து இண்டிகோ விமானங்கள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன. எனினும் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாவது நீடித்து வருகிறது. விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் அறிவுறுத்தலின்படி பயணிகளுக்கு இதுவரை 610 கோடி ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே விமான ஊழியர்களின் வேலைநேர கட்டுப்பாடுகள் குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டும் தேவையான விமானிகளை ஏன் பணியமர்த்தவில்லை என விளக்கம் கேட்டு இண்டிகோ நிறுவனத்திற்கு போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்துள்ளது.